வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் மெனு ஈஸியாக கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோக்களில் லஞ்ச் பாக்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். அது வந்து சைடிஷோ சேர்த்து செஞ்சுருப்பேன். அதாவது வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க அவசரமாக செய்யணும் அப்படின்னா 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு முடிக்கிற மாதிரி இந்த வீடியோவில் சமைச்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பட்டாணி ரைஸுக்கு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தான். இப்போ 4 பேருக்கு அப்படின்னா இதுலேருந்து வந்து நீங்கள் கூட்டி போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் உளுந்து. வெங்காயம் வந்து ஒரு 1/2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய். பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 5 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்தளவு மிளகாய் போட்டால் போதும். இப்போ உங்களுக்கு வந்து காரம் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேலே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த கேரட் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டில் பாதி கேரட் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புதினா, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே தேங்காய் பால் வந்து ஒரு 2 கப்பு, இந்த சின்ன கப்பில் 2 கப்பு ஊற்றியிருக்கேன். இந்த தேங்காய் பால்லே இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேட்பீங்க தேங்காய் ஊற்றினா சாதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் பால் வந்து நல்லா வத்தி இதோட சுருண்டு வந்துட்டால் நமக்கு சாதம் வந்து மத்தியானம் கெட்டு போகாது. இதை வந்து மூடி வச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். பாருங்கள், இந்த தேங்காய் வந்து நல்லா வத்தும் போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனை வரும். இந்த கேரட் பாருங்கள் வெந்திருக்கும். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பட்டாணியுமே நீங்கள் கையில் எடுத்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த சாதத்தை கொட்டி கலரிடலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதா ரைஸ் போடுறதுனால சாதா ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டாணி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பன்னீர் மசாலா ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பட்டர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன், அது மட்டும் போட்டால் போதும். ஏன்னா மசாலா வாசனை குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி இது மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1. பாருங்கள், பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் பன்னீர். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலா வாடை ஃபுல்லாக போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா 2 பேருக்கு அப்படின்னும் போது நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ரைஸ் கொட்டி கிண்டி எடுத்துக்கலாம். பன்னீர் ரைஸ்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுமே பன்னீர் வந்து சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நீங்கள் தயிர் பச்சடி வச்சு அனுப்பலாம். ரொம்ப வெரைட்டி ரைஸாக இருக்குது அப்படின்னா ஏதாவது கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சு அனுப்பலாம். பாருங்கள், பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெஜ்ஜி ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியுமே அதில் கலந்துருக்கும். பாருங்கள், வெஜ்ஜி ரைஸ்க்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு, ரொம்ப சிம்பிள் தான். இதில் நிறைய ஐட்டம்ஸ் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு இதில் வந்து காரம் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கோஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, இப்போ ஸ்வீட் கார்ன். இது எல்லாமே வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துடலாம்.
பாருங்கள், இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் ஏன் தேங்காய் பால் சேர்க்குறேன் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து கெட்டு போகாது. தேங்காய் பால் சேர்க்குறதுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 2-3 நிமிஷம். பாருங்கள், இப்போ நல்லா அந்த தண்ணி வற்றி பால் வந்து தேங்காய் பால் வந்து வற்றி நல்லா வந்துருச்சு. காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கேரட்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அடுப்பை ஏற்றிட்டு இந்த சாதத்தை கொட்டி கிண்டிடலாம். இப்படி கொஞ்சம் அந்த பால் இருக்கட்டும், அதோடவே ஊற்றி கிண்டும் போது தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு அப்படி இல்லை அப்படின்னா முட்டை கிரேவி கூட வச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றாங்க. வெஜ்ஜினா உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கிண்டும் போது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் இருந்த அந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா வற்றிடணும். அப்போ தான் வந்து சாதத்துக்குள்ளே போய் அந்த தேங்காய் பால் உரைக்கும். பாருங்கள், வெஜ்ஜி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்து மாங்காய் சாதம் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாங்காய் சாதத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் தயிர் சாதமும் கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் வந்து நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. பாருங்கள், இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனைக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம வந்து திருவி வச்சுருக்கிறதுக்கு இதில் இந்த சாதத்தை கொட்டி கிண்டிடலாம். இந்த மாங்காய் சாதத்துக்கு சைடிஷாக வந்து நம்ம காரமாக ஏதாவது கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி வந்து கிரேவியாகவும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வறுத்தும் கொண்டு போகலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம காலிஃப்ளவர் சாதம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் கணக்கு தான் வரும், எல்லாமே பெரிய ஸ்பூன் கிடையாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சாதத்துக்கு காலிஃப்ளவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து 3/4 ஸ்பூன் உப்பு. பாருங்கள், இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர், வெங்காயம், மிளகாத்தூள் இந்த வாடையெல்லாம் போட்டோம். ரெண்டாவது காலிஃப்ளவரும் இதில் வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் ரைஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து பாருங்கள் நல்லா வந்து காலிஃப்ளவர்லாம் வெந்துருச்சு, மசாலா வாசனையும் போயிடுச்சு. போய் இதில் சாதத்தை கொட்டி கிண்டிடலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா நம்ம தயிர் பச்சடி கொண்டு போகலாம், இல்லைனா கேரட் பச்சடி கொண்டு போகலாம், இல்லைனா முள்ளங்கி வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பச்சடி பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. அது எல்லாமே கொண்டு போகலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.